இரட்டை இலை சின்னம் யாருக்கும் சொந்தமில்லை. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அதிர்ச்சியில் இபிஎஸ் ஓபிஎஸ். அதாவது இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் விசாரணை தொடங்கியது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தது உள்ளிட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது. அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான இரட்டை இலை சின்னம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணை முடிவடையும் வரை அந்த சின்னத்தை எந்த தரப்புக்கும் ஒதுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த வழக்கை இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த வகையில் இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த தடைக்கு எதிராக அதிமுக முன்னாள் எம்பிக்கள் கே.சி. பழனிசாமி, ரவீந்திரநாத், ராம்குமார், ஆதித்தன் உள்ளிட்டோர் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இதனால் அதிமுக விவகாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வு விசாரித்து வந்தது. இந்த விசாரணையின் முடிவில்தான் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என அதிரடியாக தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம். மேலும் இதனிடையேதான் அண்மையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தை விரைவாக விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையமானது வரும் 28ஆம் தேதி இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அதிமுக விவகாரங்களை விசாரிக்க இருக்கிறது. அப்போது நேரில் ஆஜராக எடப்பாடி பழனிசாமி, ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இன்று இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் விசாரணை தொடங்கியது. எடப்பாடி சார்பில் சி.வி. சண்முகம், ஓபிஎஸ் சார்பில் வழக்கறிஞர் ராஜலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிலையில்தான் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அதிமுக தற்போது எடப்பாடியின் பக்கம் இருந்தாலும் அதிமுகவின் உறுப்பினர்களும் முக்கிய அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் அதிமுகவை விட்டு 4ஆக பிரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் அதிமுகவை விட்டு நீக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் அதிமுக ஒருவருக்கு மட்டுமே சொந்தம் என்று தனிப்பட்ட விதமாக தீர்ப்பளிக்க முடியாது. அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே இரட்டை இலை சின்னம் பொதுவாக ஒதுக்கப்படும். அப்படி ஒற்றுமை இல்லை என்றால் இரட்டை இலை சின்னம் யாருக்குமே சொந்தமில்லை என்ற தீர்ப்பு கூட உச்சநீதிமன்றம் அளிக்க உள்ளதாக அதிர்ச்சி தீர்ப்பு அளித்துள்ளது. இதனால் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த அதிமுகவிற்கு இது பேரிடியாகவே இருந்து வருவதாக கருதப்படுகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கு மட்டுமில்லாமல் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளான இபிஎஸ், ஓபிஎஸ்க்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.